Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோல நம்ம daily use sentences தான் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், especially for the beginners it will be useful. நீங்க இப்பதான் நம்ம சேனலை first time பார்க்கறீங்களா? Please subscribe the channel and keep supporting me. Without delay, let's get started. Next one, இது உங்களுக்கு எளிதாக இருக்கும். இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும்ன்றத நம்ம எப்படி சொல்லலாம்? It will be easy for you. It will be easy for you. அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் உங்கள் வயதை விட இளமையாக தெரிகிறீர்கள். யூ லுக் எங்கர் than your ஏஜ். உங்களோட ஏஜை விட நீங்கள் வந்து ரொம்ப எங்கா இருக்கீங்கன்றதை இப்படி சொல்லணும். யூ லுக் எங்கர் than your ஏஜ். நெக்ஸ்ட் ஒன், தேவையில்லாமல் யோசிக்காதீர்கள். அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஓவர் திங்க் unnecessarily. unnecessarily தேவையில்லாமல் அர்த்தம். சும்மா தேவையில்லாமல் யோசிச்சுட்டே இருக்காதீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். டோன்ட் ஓவர் திங்க் unnecessarily. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவள் என் வீட்டிற்கு பக்கத்தில் வசிக்கிறாள். அவளுடைய வீடு வந்து என்னோட வீட்டு பக்கத்துல தான் இருக்குன்றதை எப்படி சொல்லலாம்? She lives next to my home. She lives next to my home. அப்படின்னா அவ வந்து என்னோட வீட்டு பக்கத்துல தான் இருக்கான்னு அர்த்தம். She lives next to my home. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வெறுங்காலுடன் வெளியே செல்லாதீர்கள். வெறுங்காலோட வெளியில போவாதீங்கன்றதை எப்படி சொல்லலாம்? Don't go out barefooted. Don't go out barefooted. அப்படின்னா வெறுங்காலோட வெளில போவாதீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு சீக்கிரம் உணவு கொடு. அதை எப்படி சொல்லலாம்? Get me food quickly. Get me food quickly. அப்படின்னா எனக்கு சீக்கிரமா உணவு கொடுங்கன்னு அர்த்தம். Get me food quickly. நெக்ஸ்ட் ஒன், மதிய உணவிற்கு நீங்கள் என்ன தயார் செய்தீர்கள்? What have you prepared for the lunch? லஞ்சுக்கு நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, என்ன ரெடி பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். What have you prepared for the lunch? நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்கிறீர்கள். நீங்க ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்கன்றதை எப்படி சொல்லலாம்? You have come so early. So earlyனா சீக்கிரமா, ரொம்ப சீக்கிரமான்னு அர்த்தம். You have come so early. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தயவு செய்து என்னை தனியாக விட்டு செல்லாதீர்கள். என்னை வந்து தனியாக விட்டுட்டு போயிடாதீங்கன்றதை எப்படி சொல்லலாம்? ப்ளீஸ் டோன்ட் கோ லீவிங் மீ அலோன். ப்ளீஸ் டோன்ட் கோ லீவிங் மீ அலோன். என்னை தனியாக விட்டுட்டு போயிடாதீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு உன்னை மாதிரி ஒரு தம்பி இருக்கான். உன்னை மாதிரியே ஒரு தம்பி இருக்கான்றதை எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் அ பிரதர் லைக் யூ. ஐ ஹாவ் அ பிரதர் லைக் யூ. என்னை தவிர இங்க யாரும் இல்லை. என்னை தவிர வேற யாருமே இங்க இல்லைன்றதை எப்படி சொல்லலாம்? There is no one here except me. என்னை தவிர இங்க யாருமே இல்லை. There is no one here except me. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உன்னை யார் அதை செய்ய சொன்னது? உன்னை யார் அதை செய்ய சொன்னதுன்றதை எப்படி சொல்லலாம்? Who told you to do that? உன்னை யார் அந்த வேலையை செய்ய சொன்னதுன்னு கேட்போம் இல்லையா, அதான். Who told you to do that? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஒரு மணி நேரத்திற்கு முன்பே என் வேலையை முடித்து விட்டேன். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே என் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டேன்றதை எப்படி சொல்லலாம்? ஐ ஃபினிஷ் மை ஒர்க் அண்ட் ஹார் இன் அட்வான்ஸ். அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அர்த்தம். ஐ ஃபினிஷ் மை ஒர்க் அண்ட் ஹார் இன் அட்வான்ஸ். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதை எப்படி சொல்லலாம்? யூ ஆர் சப்போஸ் டு பி ஹாப்பி. யூ ஆர் சப்போஸ் டு பி ஹாப்பி. நெக்ஸ்ட் ஒன், கடைசியில் உங்கள் கனவை நிறைவேற்றி விட்டீர்கள். அட் லாஸ்ட் யூ ஹாவ் ஃபுல்ஃபில்ட் யுவர் ட்ரீம். அட் லாஸ்ட் அப்படின்னா கடைசியில் அர்த்தம். எப்படியோ உங்களோட கனவை வந்து, உங்க ட்ரீமை வந்து நீங்க நிறைவேற்றிட்டீங்கன்றதை எப்படி சொல்லலாம்? அட் லாஸ்ட் யூ ஹாவ் ஃபுல்ஃபில்ட் யுவர் ட்ரீம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உங்கள் கடின உழைப்பு பலன் தரும். யுவர் ஹார்ட் ஒர்க் வில் பே ஆஃப். அப்படின்னா உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து கண்டிப்பா பலன் தரும்ன்றீங்க. யுவர் ஹார்ட் ஒர்க் வில் பே ஆஃப். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவர் என் தூரத்து உறவினர். அதை எப்படி சொல்லலாம்? He is my distant relative. Distant relativeனா தூரத்து உறவினர்னு அர்த்தம். He is my distant relative. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு பசி இல்லை. அப்படின்னா I don't have appetite. I don't have appetiteனா எனக்கு பசியா இல்லைன்னு அர்த்தம். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்த்த எல்லா சென்டென்சஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களாலேயும் இங்கிலீஷை ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you friends.